வணக்கங்க. நான் சந்தீப் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம வந்து ஃபங்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபங்ஷன்ல வந்து ஃபங்ஷன் டிக்ளரேஷன் அண்ட் டெஃபினிஷன், ஃபங்ஷன் புரோட்டோடைப்ஸ், அப்புறமா ரிட்டர்ன் டைப்ஸ் அண்ட் பாராமீட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபங்ஷன் டிக்ளரேஷன் டெஃபினிஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபங்ஷன் டிக்ளரேஷன்னா நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கம்பைலர் தருவோம். அது வந்து அதில் வந்து நேம், ரிட்டர்ன் டைப், அப்புறமா அது பாராமீட்டர்ஸ் வந்து தருவோம். அதில் வந்து அது வந்து எங்க இருக்கணும்னா, நம்ம இது ஹெடர் ஃபைல் போடுவோம்ல, அது கீழ இருக்கணும். அப்போதான் நம்ம வந்து அந்த கம்பைலருக்கு வந்து ஒரு ஃபங்ஷன சொல்லியிருக்கோம், அது சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் பார்க்கலாம். ரிட்டர்ன் டைப் ரிட்டர்ன் டைப்னா நம்ம நம்ம இன்டீஜர்ல ஸ்டோர் பண்ண போறோமா, கேரக்டர்ல ஸ்டோர் பண்ண போறோமா, அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் நேம் நம்ம என்ன நேம் தர போறோம் அதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆட் அந்த மாதிரி நேம். பாராமீட்டர்னா நம்ம டைப் பாராமீட்டர் இன்டா, கேரா, ஃப்ளோட்டா அந்த மாதிரி. அப்புறமா டைப் என்ன வேரியபிள் ஸ்டோர் பண்ண போறீங்களோ அது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஏதாவது வேரியபிள் ஸ்டோர் பண்ணுமா, 3 அப்புறமா 3 4 அந்த மாதிரி 5 வேரியபிள்ஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ல ஹெடர் ஃபைல் போட்டாச்சு, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரிட்டர்ன் டைப் இன்ட்னு போட்டுக்கலாம். ஃபங்க்ஷன் அதுக்கு என்ன நேம், ஆட்னு போட்டுக்கலாம். அதில் 2 பாராமீட்டர் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதான் இன்டீஜர் வேரியபிள்ல இன்ட் ஏ அப்புறமா பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து இன்ட் ரிசல்ட்னு போட்டுக்கிட்டு இந்த ஆட்ல வந்து இன்ட் ஏல வந்து 3 ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறமா பில வந்து 4 ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். print equal to printf sum. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சம் வந்து பர்சன்டேஜ் டி என்ன வருதோ ரிசல்ட், அது வந்து ரிசல்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதை என்ன உள்ள போட்டிருக்கோம்னு பார்க்கலாம். இன்ட் ஆட் n ஈக்குவல் ஏ கமா இன்ட் பி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்துக்கிறோம். ஓகேவா, அதில் வந்து ரிட்டர்ன்ல வந்து ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பினா ஏவும் பி ஆட் பண்றாங்க. ஏவும் பில என்ன இருக்கு, 3 + 4 அப்படின்னா 7 வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல பார்க்கலாம். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்னா அது வந்து நம்ம சொல்ற கண்டிஷனை நம்ம மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ல வந்து அதுக்குள்ள என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது வந்து ஒரு கோடை இன்க்ளூட் பண்ணி, நம்ம சொல்ற கோடை இன்க்ளூட் பண்ணிடும். நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனை வந்து அதில் போட்டுடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதில் வந்து நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் மேலே கீழே வச்சுக்கலாம். மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணிக்கலாம். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம அதை எழுத முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். அதே அந்த ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷன் நேம், பாராமீட்டர் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள என்ன ஃபங்க்ஷன் போட போறோம், அதுக்குள்ள என்ன அதை கால் பண்ணணும்னா என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஆப்ஷன் தான் போட்டுக்கலாம், என்ன போடாம இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அதெல்லாம் பண்ணிட்டு இன்ட் மெயின்ல வந்து அதே ரிசல்ட் போட்டுட்டு இங்க என்ன பண்றோம்னா இன்ட் ஆட்ல வந்து இன்ட் ஏ இன்ட் பின்னு போட்டுக்கிறோமா, அதே இங்க போட்டுக்கிட்டு அதுக்குள்ள என்ன பண்ண போறோம், இன்டீஜர் தானே இதுவும், அதனால இன்டீஜர் சம்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த சம்மில் ஏ பிளஸ் பின்னு போட்டுக்கிறோம். இந்த சம்மை வந்து நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், சம்மை வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிறதால இதை வந்து நம்ம எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சம்மில் வந்து ஏ பிளஸ் பி அப்படியே இங்கே வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ஸ் பற்றி பார்க்குறோம். ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ஸ்னா இங்கே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்ட் ஆட் இன்ட் வருமா, இன்ட் ஏ கமா இன்ட் பி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ஸ் சொல்லுவோம். இது ஏன் தெரியுமா நம்ம முன்னாடியே போட்டு அப்புறமா கீழே டிஃபினிஷன் தரும். ஏன்னா நம்ம வந்து அந்த கம்பைலருக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரி இன்ட் ஆடுன்னு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம். ஏன்னா இது கடைசியில் போட்டதால இந்த இன்ட் மெயினை மட்டும் பார்த்துட்டு அதை வந்து அவுட்புட்டை தந்துடும். அதனால நம்ம இதையும் பார்க்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டர் வெயிட் கிட்ட போட்டால் நம்ம வந்து ஈஸியாக அதுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். அதனால கால் பண்ணி கீழே இருக்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கணும், அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரிட்டர்ன் டைப்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரிட்டர்ன் டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ரிட்டர்ன் டைப்ஸ்னால் நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து கொடுக்குற டேட்டா டைப் தான் நம்ம ரிட்டர்ன் டைப்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் டைப்பே இல்லாமல் அதுக்கு எதுவும் வேல்யூவே இல்லாமல் இருந்தால் அது பேர் வாய்டுன்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட நிறைய
டேட்டா டைப்ஸ் இருக்கு. இன்ட், ஃப்ளோட், டபுள், கேர். இந்த 4ம் தான் நம்ம டேட்டா டைப்ஸ். இந்த வாய்ட் ஏன் யூஸ் பண்றோம்னா, இது வந்து எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது. இந்த வேல்யூக்கு எதுவுமே இல்ல. கேர்னா இந்த மாதிரி ஒரு லெட்டர், இன்ட்னா, ஃப்ளோட்னா டெசிமல் அந்த மாதிரிலாம் இல்ல. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன் இந்த இன்ட் ஆட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சொல்லுவோம். இதுதான் ரிட்டர்ன் டைப்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த டேட்டா இதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நார்மலாக இன்ட் ஆடுன்னு போட்டுட்டு இன்ட் ஏ இன்ட் பின்னு போட்டுக்கலாம். இப்போ வாய்டில் வந்து கிரீடுன்னு போட்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரீடில் வந்து நம்ம எந்த வேல்யூ டேட்டா டைப் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்ட், ஃப்ளோட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரீட்குள்ள என்ன போடுறோம்னா ஹலோ வேர்ல்டு, அப்புறமா ஸ்லாஷ் நெக்ஸ்ட் லைனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் இந்த சம் ஆட் பண்ணலாம். 3, 4 ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்ன இருக்கு, ஏல வந்து 3, பில வந்து 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆட் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிட்டர்ன் ஏ பிளஸ் பினா ரெண்டு ஆட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சம்ம பிரிண்ட் பண்ணுது. கிரீட் வருமா இந்த பிராக்கெட்ஸ் வருமா செமிகோலன்னா, அங்க இருக்குல்ல இந்த கிரீட்டை வந்து பிரிண்ட் பண்ணும். இந்த கிரீட்குள்ள என்ன இருக்கு, ஹலோ வேர்ல்டு. இந்த ஹலோ வேர்ல்டு தான் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டர்ன் டைப்ஸ். இப்போ நம்ம பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். பாராமீட்டர்ஸ்னு ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நம்ம இதுதான் நம்ம பாராமீட்டர்னு சொல்லுவோம். இந்த இன்ட் டேட்டா டைப் இருக்குல்ல, இதுல வந்து நம்ம இன்ட் கேரு, ஃப்ளோட், டபுள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் கூட வாய்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இன்டீஜர் வேல்யூ நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன்டீஜர்னு யூஸ் பண்ணிக்கிறோம். நம்பர் கம்பைன் பண்ணோன்னா கேர் அந்த மாதிரி போட்டு ஸ்ட்ரிங் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.